வெல்கம் டு இன்ஃபோடாக் தமிழ். கடந்த 3 மாதமாக வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் சீசன் 13 ரிவ்யூ. இந்த ஐபிஎல்லில் நடக்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. காரணம் ஐசிசியோட பர்மிஷன் மற்றும் கோவிடோட டிலே மற்றும் டைட்டில் ஸ்பான்சர் விலகிறதுனால இந்த தடவை நடக்குமான்னு டவுட் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் தாண்டி ஐபிஎல் ஃபைனல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. இந்த சீசன் கொஞ்சம் விசேஷமானது. காரணம் 2009 அப்புறம் ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரியில் நடந்த முதல் ஐபிஎல் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஐபிஎல்லையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் தான் ரொம்ப த்ரில் சீசன் இருந்துச்சு. காரணம் லீக் லாஸ்ட் டே வரைக்கும் ரிசல்ட் தெரியாமல் இருந்துச்சு இந்த ஐபிஎல். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் பெஸ்ட் டீம் பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டீம் இந்த சீசனில் 8th பிளேஸை பிடிச்சிருந்துச்சு. 6 மேட்ச் வின் பண்ணியும் 8வது பிளேஸ் தான் கிடச்சிச்சு. அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. அதை ஒன்று நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் கேப்டன்சி. ஆர்ஆர் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித்தோட மோசமான கேப்டன்சி தான் டீமோட தோல்விக்கு முக்கிய காரணம். ஆர்ச்சர், பென் ஸ்டோக்ஸ், பட்லர், மில்லர், டாம் கரன் டாப் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருந்தோம். அவங்களால டாப் 5 கம்ப்ளீட் பண்ண முடியல. காரணம் டீம் ஃபார்மேஷனில் ராபே மிடில் ஆர்டர் இறங்கினதும், இந்தியன் பவுலர்ஸை சரியாக யூஸ் பண்ணாததும், ஓப்பனிங் இருக்கிறதுல குழப்பமும். ஸ்டீவன் ஸ்மித் எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் கேப்டனாக தான் நிரூபிச்சுக்கிட்டே இருந்தார். செகண்ட் ரீசன் சஞ்சு சாம்சங் இந்த சீசனில் 4 ஆஃப் செஞ்சுரி போட்டார். அந்த ஆஃப் செஞ்சுரியில் போட்ட அத்தனை மேட்சும் வின் பண்ணாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவர் ஃபர்ஸ்ட் டவுனாக இறங்கினது தான். மீதி மேட்ச் எல்லாம் தோல்விக்கு காரணம் அவரோட அலட்சியம்தான். தேர்ட் ரீசன் நோ டாப் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இதுக்கு மேனேஜ்மெண்ட்டும் காரணம். ஏன்னா அன்எக்ஸ்பீரியன்ஸ் உனத் கண்ட 6 கோடிக்கு பை பண்ணி வேஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக 4 யங் பவுலர்ஸை வாங்கியிருக்கலாம், யூஸும் பண்ணியிருக்கலாம். அதனால் ஆர்ச்சர் ஒரு பக்கம் எஃபர்ட் போட்டு விக்கெட் எடுத்தாலும் எதிர்பக்கம் டீம்மேட்ஸ் எல்லோரும் எதிர் டீமுக்கு ரன்னை வாரி குவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீசனில் ஆர்ஆரோட படுதோல்விக்கான காரணம் ஸ்ட்ராங் பேட்டிங் மற்றும் போர் பவுலிங். சிஎஸ்கே சாம்பியன் டீமான சிஎஸ்கே அவங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு டார்க் சீசனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் பிளே ஆஃப்னாலே சென்னை சூப்பர் கிங்ஸ்னு இந்த நிலைமை இப்போ ரொம்ப தலைகீழாக மாறிடுச்சு. அதுக்கு சில பேர் சில காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கிய ஒரு காரணம் ரெய்னா மற்றும் ஹர்பஜன் சிங் ஆப்சன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ரீசன் ஓல்டு பேட்டிங் சைடு. ஃபஸ்ட்டு 7 மேட்ச் ஆனதில் ஸ்குவாடில் 5 பேருக்கு மேலே 30+ இருந்தாங்க. அதுவும் 3 பிளேயர் ரிட்டையர் ஆன 9 வருஷம் ஆன பிளேயர்ஸ். உங்களால் யங் பவுலர் சைட் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் யங்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்காம போச்சு. ஆனால் கடைசி 3 மேட்ச் எல்லாம் வின் பண்ணதுக்கு காரணம் யங் கேக்வர்த் தான். அதை புரிஞ்சுக்கிட்ட டோனி அடுத்த சீசனில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நம்புவோம். கிங்ஸ் லெவல் பஞ்சாப் நல்ல டீம் தான். அவங்க தோல்வி காரணம் ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் டெத் பவுலர்ஸ் மற்றும் மோர் சான்ஸ் ஃபார் மேக்ஸ்வெல் அண்ட் லெஸ் சான்ஸ் ஃபார் கேல். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்தால் என்ன காரணம்னா தோற்ற அத்தனை மேட்சும் புவர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இன் டெத் ஓவர்ஸ் தான். அதுக்கு காரணம் ஒரு நல்ல ஃபாரின் பவுலர் இல்லாதது. செகண்ட் ரீசன் ஃபார்ம் இல்லாத மேக்ஸ்வெலுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு T20 மட்டும் ஆடுற கெயிலை சான்ஸ் கொடுக்காம வச்சது பெரிய ஏமாற்றம். அதுக்கு சாட்சி கெயிலை இன்க்ளூட் பண்ண 7 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணது. அதுவும் 5 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணுது. இந்த சீசன் பாடம் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களுக்கு ஒரே காரணம் புவர் பேட்டிங் லைனப் மற்றும் பவர்ஃபுல் பவுலிங் லைனப். ஆரம்பத்தில் விக்டரி பெற்று வந்த அவங்க வீக் எக்ஸ்போஸ் ஆனனால கண்டினியூஸாக நிறைய மேட்ச் படுதோல்வி அடைஞ்சாங்க. அதனால் 7 மேட்ச் வின் பண்ணியும் புவர் ரன் ரேட்னால பிளே ஆஃப்க்கு போக முடியல. அடுத்த வருஷம் டீமை கரெக்ட் பண்ணிவிட்டு மினிமம் சான்ஸ் இருக்கிறதுனால டவுட் தான். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த வருஷமாச்சு கப் அடிக்கும்னு எதிர்பார்த்த ஃபேன்ஸ்க்கு வழக்கம் போல் டிசப்பாயின்மெண்ட் தந்துச்சு ஆர்சிபி. ஓப்பனிங் மேட்ச் எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்சிபி கடைசி 5 மேட்ச்லேயும் தோல்வி. காரணம் ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் விராட் கோலி. அடுத்த வாட்டி வச்சு இதே போல் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. அவங்கக்கிட்ட ஒரே விஷயந்தான் இருக்குது, ஹோப். சன்ரைசர்ஸ் எதிர்பார்த்து ஸ்ட்ராங் கண்டென்ட் பவுலிங் டீம். ஆனால் போர் மிடல் நாடுனால பிளே ஆஃபில் எலிமினேட்டர் 2க்கு மேலே தாண்ட முடியல. எத்தனை வருஷம் தான் வார்னரும் வில்லியம்சன் பில்லராக இருந்து பேட்டிங்கை காப்பாற்றிட்டு இருக்குது தெரியல. இதுக்கு எல்லாம் பதிலும் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு நடக்க போகிற ஃபைனல் க்ளீன் எம்ஐ சைடாக இருக்கலாம், இல்லைனா த்ரில் டிசி சைடாக இருக்கலாம். இதான் என்னோட கேஸ். சரி, என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காட்டியே பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு பிடிக்காது மற்றவங்களுக்கு பிடிக்கும்ல.